இல்ல நீ அந்த பொண்ணுக்கு தலையில பலமா அடிபட்டிருக்கு. டாக்டர் உடனே ஆபரேஷன் பண்ணாதான் அந்த பொண்ணை காப்பாத்த முடியும்னு அவர் சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்ல நீ அட்வான்ஸா 2 லட்சம் ரூபாய் கட்டினாதான் ஆபரேஷனை ஸ்டார்ட் பண்ண முடியும்னு சொல்லிட்டாரு. அந்த பொண்ணோட மொபைலை எடுத்து அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி பார்த்தோம், லைன் கிடைக்கல. அதனால அண்ணி அதுக்காக நந்தினி என்ன சொன்னா? அம்மா கிட்ட இந்த விஷயத்த சொல்லி 2 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு வர சொன்னாங்க. என்னது? நந்தினிங்க என்ன புத்திக்கு இது கெட்டு போச்சா? அந்த பொண்ணுக்கு நமக்கு என்ன சம்பந்தம்? ஒரு மனிதாபிமானத்துல அந்த பொண்ணை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டீங்க, அது வரைக்கும் சரி. அதுக்கப்புறம் அந்த பொண்ணை காப்பாற்ற வேண்டியது டாக்டரும் அந்த பொண்ணோட அப்பாவும் தான். அந்த பொண்ணுக்காக நம்ம வீட்டுல இருக்கிற பணத்தை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல கட்ட சொன்னா என்ன அர்த்தம்? அண்ணே, நானே இந்த விஷயத்த சொல்லத்தானே செஞ்சேன். ஆனா அவங்க அங்க இருக்கிற டென்ஷன்ல யாரா இருந்தாலும் ஒரு உயிரை காப்பாத்துறது தான் முக்கியம்னு பணத்தை வாங்கிட்டு வான்னு அமுச்சு வச்சாங்க. அண்ணிதான் பண்றாங்க. அம்மா சீக்கிரம் பணத்தை எடுத்துட்டு வாங்கம்மா, இல்லன்னா என்ன திட்ட போறாங்கம்மா. அண்ணி வீட்டுக்கு வந்துட்ட, நீ இதோ பணத்தை வாங்கிட்டு வந்துடுறேன். நந்தினி, நான் சுந்தர் பேசுறேன். சொல்லுங்க மாமா. என்னம்மா இதெல்லாம்? யார் அந்த பொண்ணு? அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்காக நம்ம ஏன் இவ்வளவு பணத்தை ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் கட்டணும்? நான் அந்த பணத்தை வச்சு மாமா ப்ளீஸ் என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. யாரா இருந்தா என்ன, இப்ப நம்ம கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு ஒரு உயிரை காப்பாத்த முடியுங்கிறப்போ ஏன் மத்ததெல்லாம் யோசிக்கிறீங்க? அதான் உடனே பணத்தை வாங்கிட்டு வர சொல்லி மகேஷ் அனுப்புனேன். டைமை வேஸ்ட் பண்ணாம சீக்கிரம் பணத்தோட மகேஷ் அனுப்பி வைங்க. இல்ல நந்தினி, நான் அந்த பணத்தை வச்சு ஒரு மளிகை கடைய. சாரி மாமா, எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல நீங்க பணத்தை கொடுத்து அனுப்புங்க. இல்ல நந்தினி, நான் சொல்ல வர்றது. இல்ல மாமா ப்ளீஸ், கொஞ்சம் அத்தை கிட்ட போனை கொடுக்குறீங்களா? இந்தாங்கம்மா, உங்ககிட்ட பேசணுமா? நந்தினி, ஒரு உயிரை காப்பாத்தணும்ன்ற நல்லெண்ணத்துலதான் நீ இப்ப அந்த பணத்தை கேக்குற. இருந்தாலும் இந்த நிலைமையில அத்தை ப்ளீஸ் நீங்களாவது புரிஞ்சுக்கோங்க. எனக்கு வேற வழி தெரியல. பணம் கட்டினாதான் ஆபரேஷன் நடக்கும்னு சொல்லிட்டாங்க. பாவம் அத்தை, ரொம்ப சின்ன பொண்ணா இருக்கா. அத்தை இப்ப பேசுறதுக்கு நேரம் இல்ல, எல்லாத்தையும் நான் நேர்ல வந்து சொல்றேன். சீக்கிரமா பணத்தை கொடுத்து அனுப்புங்க அத்தை. சரிம்மா. இந்தாப்பா, பத்திரமா கொண்டு போய் சேர்த்துட்டு. சரிங்கம்மா, வரேன்னு. சுந்தர், நந்தினிய பத்தி உனக்கே தெரியும். அவ ரொம்ப இரக்க மனசு உள்ளவ. அவ எது பண்ணாலும் சரியாதான் பார்க்கும். என்னங்க? நீ எதுவும் பேசாத. மேடம், பேஷண்ட்க்கு ஆபரேஷன் தியேட்டர் ரெடி பண்ணியாச்சு. நீங்க இன்னும் பணம் கட்டலையா? சிஸ்டர் வீட்ல இருந்து பணத்தை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. எப்படியும் ஒரு 10 நிமிஷத்துல பணத்தை கட்டிடுவேன். நீங்க டாக்டர் கிட்ட கொஞ்சம் ரிக்வெஸ்ட் பண்ணி ஆபரேஷனை சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ண சொல்லுங்களேன். டெஃபினட்டா 10 மினிட்ஸ்க்குள்ள பணத்தை கட்டிடுவீங்கல்ல? நிச்சயமா கட்டிடுவேன் சிஸ்டர். அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆபரேஷன் ஆரம்பிக்க 20 மினிட்ஸ் இருக்கு, அதுக்குள்ள நீங்க பணத்தை கட்டிடுங்க. சரிங்க சிஸ்டர்.
வாங்கிட்டு வந்துட்டேன் நீ. இந்தாங்க. இல்ல மகேஷ், நீயே கொண்டு போய் ரிசப்ஷன்ல கட்டிடு. அந்த பொண்ணோட அப்பாக்கு லைனே கிடைக்கல. நான் இன்னொரு முறை ட்ரை பண்ணி பார்க்கறேன். சரிங்க நீ. சொல்லுமா சுதா. ஆமா நீ எங்க இருக்க? அப்பவே கிளம்பிட்டேன்னு சொன்ன, ஆனா இன்னும் நீ வீட்டுக்கு வராம இருக்க. சார், நான் உங்க பொண்ணு இல்ல சார். என் பேர் நந்தினி. உங்க பொண்ணு விஷயமா ஒரு முக்கியமான தகவலை தெரியப்படுத்துறதுக்காக உங்க நம்பருக்கு நான் ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். லைனே கிடைக்கல சார். சார், நீங்க இப்போ எங்க இருக்கீங்க? இப்போ ஆபீஸ்க்கு போயிட்டு இருக்கம்மா. பட் ஏன் லைன் கிடைக்கலன்னு தெரியலையே. சரி சொல்லுங்கம்மா, என் பொண்ணு விஷயமா ஏதோ தகவல் சொல்லணும்னு சொன்னீங்களே, என்ன? சார், அது வந்து உங்க பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. வாட்? என்ன சொல்றீங்க? என் பொண்ணு எப்படி இருக்கா? இப்போ எங்க இருக்கா? என்னங்க 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 சுதாக்கு என்னங்காச்சு? இரு சொல்லுங்க. உங்க பொண்ணு உடனே ஹாஸ்பிடலுக்கு கொண்டு வந்து அட்மிட் பண்ணிட்டேன். போரூர் SR ஹாஸ்பிட்டல்ல தான். இன்னும் 10 நிமிஷத்துல அவளுக்கு ஆபரேஷன் நடக்க போகுது. கொஞ்சம் சீக்கிரமா கிளம்பி வாங்க சார். சரிம்மா. என்னங்க இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிமா. என்னாச்சுங்க? நம்ம சுதாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? என்னங்க சொல்றீங்க? நம்ம சுதாவுக்கா? ஐயோ, டிரைவர் நேரா போரூர் SR ஹாஸ்பிடல் பாப்பா. போறோம் சார். அண்ணி, பணத்தை கட்டியாச்சு நீ. சரி, அந்த பொண்ணோட அப்பாக்கு இப்பதான் லைன் கிடைச்சது. நான் தகவல் சொல்லிட்டேன். அவங்களும் கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. சரி, ஆபரேஷன் தியேட்டர்ல வெயிட் பண்ணலாம். என்னங்க, வந்து சாப்பிட வாங்க. எனக்கு சாப்பாடு வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். என்னங்க நீங்க இப்ப என்ன நடந்துச்சுன்னு இவ்வளவு கோவமா இருக்கீங்க? என்ன மாலதி இப்படி கேக்குற? உன் தங்கச்சி பண்ணது சரியா? என்னங்க இது? யாரோ மாதிரி ஏன் தங்கச்சின்னு சொல்றீங்க? எப்பவும் போல நந்தினின்னு சொல்ல மாட்டீங்களா? நான் ஒண்ணு யாரோ மாதிரி நடந்துக்கல. உன் தங்கச்சி தான் நான் யாரோ மாதிரி எடுத்தெறிஞ்சு பேசுறா. என்னங்க, அவ இப்ப அப்படி என்னங்க சொல்லிட்டா? பாவங்க நந்தினி. அவளை பத்தி உங்களுக்கு தெரியாதா? பொதுவாவே அவளுக்கு ரொம்ப இறக்க குணம் உள்ள மனசுங்க. கண்ணு முன்னாடி ஒரு வயசு பொண்ணு ஆக்சிடென்ட் ஆனதை பார்த்துட்டு பொறுக்க முடியாம தான் அவளை ஹாஸ்பிட்டல்ல போய் சேர்த்திருக்கா. ஹாஸ்பிட்டல்ல அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்கு பணம் தேவைப்பட்டிருக்கு. ஒரு உயிரை காப்பாத்தணுமேங்கிற பதட்டத்துலதான் நந்தினி நம்ம வீட்ல இருந்த பணத்தை கேட்டிருக்கா. அந்த பொண்ணு குணமானதும் அந்த பணத்தை அவங்க கிட்ட போய் நம்ம வாங்கிட்ட போச்சுங்க. நீ பேச்ச மாத்தாத மாலதி. எங்க நான் சொல்றது கொஞ்சம் வேணாம், நீ எதுவும் சொல்ல வேண்டாம். நான் என்ன சொல்லிட்டு இருக்க, நீ என்ன சொல்லிட்டு இருக்க? நந்தினிக்கு இறக்க மனசுதான். யார் இல்லைன்னு சொன்னது? ஏன் அதே இறக்க மனசு உனக்கு இல்ல? இல்ல எனக்கு இல்ல? இல்ல நம்ம ரேவதி, மகேஷ், அம்மான்னு எல்லாருமே இறக்கப்படுறவங்க தான். ஆனா நாம யாராவது இந்த மாதிரிலாம் நடந்திருப்போமா? தனக்கு மிஞ்சினதுக்கு அப்புறம் தான் தானம், தர்மம் எல்லாமே. இறக்கப்படுறதுக்கு ஒரு எல்லை இருக்கு. என்னமோ நம்ம வீட்டுல கோடி கோடியா பணம் கொட்டி வச்சிருக்கிற மாதிரி 2 லட்சம் ரூபாய் கேட்டிருக்கா. சரி விடுங்க. இதுக்கு போய் எப்படி விடுறது? இல்ல எப்படி விடுறதுன்னு கேக்குறேன். அவ என்கிட்ட போன்ல பேசின தோணியே வேற. அத நீ கேட்கல மாலதி. கேட்டிருந்தேன்னு வச்சுக்க, நீ என்ன விட அதிகமா கோவப்பட்டு இருப்ப. என்னங்க? இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். நான் அவளுக்கு யாரு? அவ அக்கா புருஷன் தானே. அந்த மரியாதை அவளுக்கு கொஞ்சமாவது இருக்கா? என்னங்க நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? அவளுக்கு எப்படிங்க உங்க மேல மரியாதை இல்லாம போயிடும்? போயிடுச்சே, அத தானே இப்ப சொல்லிட்டு இருக்கேன். அவ என்ன மதிக்க கூட வேண்டாம்.
ஆனா இந்த குடும்பத்துல நானும் ஒருத்தன் தானே. நான் என்ன சொல்ல வரேங்கிறத கொஞ்சம் கூட காது கொடுத்து கேட்காம அவ பாட்டுக்கு பணத்தை கொடுத்து அனுப்புங்கன்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்றா. அப்படின்னா என்ன அர்த்தம்? இது எங்க அப்பா கொடுத்த பணம், இதை நான் என் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணுவேன், இதுல தலையிடுறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லைன்னு அவ சொல்லாம தானே சொல்றா. ஐயோ என்னங்க என்னங்க நீங்க கோவத்துல என்ன பேசுறதுன்னே தெரியாம நீங்க பாட்டுக்கு எதோ பேசிக்கிட்டே போறீங்க. இத பாருங்க, இதெல்லாம் வேண்டாங்க. நீங்க இந்த மாதிரிலாம் பேசுறது ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. இல்ல மாலதி, அவ என்னங்க இத பாருங்க, நான் உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேங்க. இதுக்கு மேல இந்த விஷயத்தை பத்தி எதுவும் பேச வேண்டாங்க. நீங்க சொல்ற மாதிரி நந்தினி அப்படி ஒரு நடப்புல பணத்தை கேட்டிருக்க மாட்டாங்க. ஹாஸ்பிட்டல்ல சூழ்நிலை அப்படி இருந்திருக்கோங்க. இது பாருங்க, இது பாருங்க, எதுவா இருந்தாலும் அவ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் கேக்குறேங்க. நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. நீ கேட்டா மட்டும் அவ ஒழுங்கா பதில் சொல்லிடுவாளா? உன்னையும் ஏதாவது அவ அப்படி போடு. சுந்தர், இதுக்குதான் நான் அப்பவே காட்டு கத்து கத்திட்டு சொன்னேன். நீதான் என் பேச்ச கேட்கவே இல்லையே. என்ன சுந்தர் அப்படி பாக்குற? எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரே வீட்டுல கூட்டு குடும்பமா வாழறதுங்கிறது கதைக்கு தான் நல்லா இருக்கும், யதார்த்தத்துக்கு ஒத்து வராது தம்பி. இத நான் எத்தனையோ தடவை சொல்லி இருக்கேன், ஆனா உனக்கு புரிய மாட்டேங்குது. இப்பவாவது புரிஞ்சு நடந்துக்க. பேசாம உன் பொண்டாட்டி புள்ளைய கூட்டிட்டு தனி கொடுத்துட போயிடுன்னு அன்னைக்கே சொன்னேன். மேல ஒரு போர்ஷன் காலியா இருக்கு. ரெண்ட் 2200 ரூபாய் தான். அட்வான்ஸே வேணாம். குழந்தை மூஞ்ச பார்த்தா அட்வான்ஸே வாங்க தோணல. கொஞ்சம் நிறுத்துறீங்களா? என்ன பேசிட்டு இருக்கீங்க? கொஞ்சமாவது பெரிய மனுஷன் மாதிரி நடந்துக்கோங்க. அண்ணன் எப்ப சாவான், தின்ன எப்ப காலி அவனு காத்துட்டு இருக்காதீங்க. ஏம்மா கோவப்படுற? இப்ப நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்? என் பேச்சை கேட்டுக்கிட்டு நீங்க தனி கொடுத்துட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு தான் நல்லது. என்ன நான் சொல்றது? இத பாருங்க, நீங்க எங்களுக்கு எவ்வளவோ கஷ்டத்தை கொடுத்திருக்கீங்க. ஆனா ஒரே ஒரு நல்லது பண்ணிருக்கீங்க. எங்க விஸ்வாவுக்கு லோன் கிடைக்கிறதுக்காக நீங்க பேங்க்ல வந்து செக்யூரிட்டி கையெழுத்து போட்டிருக்கீங்க. அத நினைச்சு எங்க எல்லாருக்கும் உங்க மேல கொஞ்சம் மரியாதை இருக்கு. அந்த மரியாதைய இந்த மாதிரி சில்லற புத்தியால கெடுத்துக்காதீங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். என்னம்மா நீ பேச்சு வாக்குல என்ன சில்லற பையன்னு சொல்லிட்டேன். நான் நல்லது தானே இத பாருங்க, சொல்றேன். இது எங்க வீட்டு பிரச்சனை. உங்களை நாங்க கூப்பிட்டோமா? போங்க, உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. மாலதி, நீ வா. தம்பி தம்பி நில்லுங்க. ச்சே, தப்பிச்சிட்டாங்களே. சரி அதை விடு. இன்னொரு சந்தர்ப்பம் இது மாதிரி வராமலையா போயிடும். என்ன நான் சொல்றது? இதை நான் யாருக்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன்? வர வர என்கிட்டயே சொல்ல ஆரம்பிச்சிட்டானா? முத்தி போச்சுரா சாமி. மேடம், கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஒரு பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் அட்மிட் ஆமா. பண்ணிருக்காங்க. பேரு சுதா. நேரா உள்ள போங்க. அனி, அவங்க தான் இந்த பொண்ணோட அப்பா அம்மான்னு நினைக்கிறேன். ஏமா, நீங்க தான் நந்தினியா? ஆமா சார், நான் தான் உங்களுக்கு கால் பண்ணேன். அம்மா, இப்ப என் பொண்ணு எப்படிமா இருக்கா? ஆபரேஷன் நடந்து முடிஞ்சிருச்சு அம்மா. இன்னும் ஆபரேஷன் நடந்துகிட்டு தான் இருக்கு. கவலைப்படாதீங்கம்மா, டாக்டர் உங்க பொண்ணை எப்படியும் காப்பாத்திருவாரு. கடவுளே, என் பொண்ணை இப்படி ஒரு நிலைமைக்கு ஆளாக்கிட்டியே. அழாதீங்கம்மா, உங்க பொண்ணுக்கு எதுவும் ஆகாது. நிச்சயம் பொழைச்சுக்குவா. ஏமா, எங்க எப்படிமா ஆக்சிடென்ட் ஆச்சு? சார், ஆக்சிடென்ட் நடந்த இடம் போரூர் டோல்கேட் பக்கத்துல ஒரு ரோட்ல சார். ஆக்சுவலா நானே அண்ணியும் வேற ஒரு வேலையா அங்க போயிருந்தோம். திடீர்னு பார்த்தா உங்க பொண்ணு கார்ல அடிபட்டு மயக்கமா ரோட்ல கிடந்தாங்க. நாங்க உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போக வேண்டிய பரபரப்புல கார் நம்பர் கூட நோட் பண்ணலீங்க. நல்ல வேளை தம்பி, நீங்க 2 பேரும் யாரோ என்னவோ. கடவுள் மாதிரி அந்த நேரத்துக்கு நீங்க அங்க வராம இருந்திருந்தா என் பொண்ணோட நிலைமை என்ன ஆயிருக்கும்? டாக்டர், டாக்டர் என்னாச்சு டாக்டர்? என் பொண்ணு சுதா இப்ப எப்படி இருக்கா? டாக்டர், இவங்க அந்த பொண்ணோட அப்பா அம்மா. ஆபரேஷன்ல எதுவும் பிரச்சனை இல்லையே? ஒரு பிரச்சனையும் இல்லம்மா. ஆபரேஷன் சக்சஸ்ஃபுல்லா நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சு. இனிமே உங்க பொண்ணுக்கு எந்த ஆபத்தும் இல்ல. தேங்க் காட். தேங்க்யூ டாக்டர். தேங்க்ஸ் டாக்டர். டாக்டர்
பார்க்கலாமா? இப்ப வேணாமா, இன்னும் 1 hour கழிச்சு உங்க பொண்ணை ஜெனரல் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிடுவாங்க. அப்ப நீங்க போய் பார்க்கலாம். என் பொண்ணை காப்பாத்துனதுக்கு ரொம்ப நன்றி டாக்டர். நீங்க உங்க நன்றிய எனக்கோ கடவுளுக்கோ சொல்ல வேணாம், இவங்களுக்கு சொல்லுங்க. இவங்க மட்டும் உடனே உங்க பொண்ணை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்து அட்மிட் பண்ணாம இருந்திருந்தா எங்களால உங்க பொண்ணை காப்பாத்தி இருக்கவே முடியாது. என்ன சார்? ஐயோ ரொம்ப நன்றிம்மா. அம்மா 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 அழாதீங்கம்மா. அதான் உங்க பொண்ணு உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாருல்ல. சொன்னது டாக்டரா இருந்தாலும் காப்பாத்துறது நீதானம்மா. இனிமே நீதாம்மா என் கொலை தெய்வம். நீயும் உன் புருஷனும் 100 வயசுக்கு மேல நிம்மதியா சந்தோஷமா இருக்கணும்மா. தம்பி, உங்களுக்கு ரொம்ப நன்றி தம்பி. அட, என்னம்மா நன்றிலாம் சொல்லிக்கிட்டு. சரிங்கம்மா, நாங்க வீட்ல இருந்து வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. முடிஞ்ச உங்க பொண்ணு நான் அப்புறம் வந்து பாக்குறேன். இப்ப நாங்க கிளம்புறோம். வரேன் சார். வாங்க இந்தாங்க உங்க பொண்ணோட பேக். வரேன். வாங்க. வரேங்க. வா. அண்ணே, அவங்க கிட்ட பணத்தை பத்தி எதுவுமே சொல்லாம வரீங்க? என்ன மகேஷ், இப்ப போய் அவங்க கிட்ட அதெல்லாம் எப்படி சொல்லிட்டு இருக்க முடியும்? அதான் உங்க ஃபோன் நம்பர் உங்ககிட்ட இருக்குல்ல. தம்பி, ஒரு நாளைக்கு phone நிமிஷம். உங்க வீட்டு அட்ரஸ் கொஞ்சம் சொல்ல முடியுமா? நம்பர் 5 தாமரை ஸ்ட்ரீட் 4th மெயின் ரோட் விருங்கம்பாக்கம். எதுக்கு சார் கேக்குறீங்க? சும்மாதான்ப்பா. சார், நாங்க வரோம் சார். போயிட்டு வாங்க. வா. வரேன் சார். என்னாச்சு நந்தினி? அந்த பொண்ணுக்கு எந்த சிக்கலும் இல்லாம ஆபரேஷன் நடந்து முடிஞ்சிருச்சா? அவ பொழைச்சுக்கிட்டால? ஆபரேஷன் நல்லபடியா நடந்து இனிமே அந்த பொண்ணு உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாரு அத்தை. இப்பதாம்மா மனசுக்கு நிம்மதியா இருக்கு. நந்தினி, இப்ப நாம இருக்கிற கஷ்டத்திலயும் நீ அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்காக ஆபரேஷனுக்கு 2 லட்சம் ரூபாய் கட்டிருக்கியேம்மா. அந்த உதவி எங்க பிரயோஜனம் இல்லாம போயிடுமோன்னு நான் பயந்துட்டேன். நல்ல வேளை கடவுள் அவளை காப்பாத்திட்டான். அத்தை, என் வார்த்தையை மதிச்சு நான் கேட்டதும் பணத்தை கொடுத்து அனுப்புனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அத்தை. நீ எதுக்குமா எனக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்க? உனக்கு தான் அந்த பொண்ணோட குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாரும் தேங்க்ஸ் சொல்லணும். இத பார், அதெல்லாம் விடு. இப்போது அவங்க அப்பா அம்மாவுக்கு விவரம் தெரிஞ்சுதா? ஆபரேஷன் முடியறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவங்க அப்பா லைன் கிடைச்சது. விஷயம் தெரிஞ்சதும் அவங்க அப்பா அம்மா 2 பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டாங்க. சரி நந்தினி, அவங்க வந்ததெல்லாம் இருக்கட்டும். நீ அவங்க பொண்ணோட ஆபரேஷனுக்கு 2 லட்சம் ரூபாய் கொடுத்த விஷயத்த அவங்க கிட்ட சொல்லிட்டியா? அதை எப்படி மாமா உடனே சொல்ல முடியும்? அவங்க பொண்ணு நினைச்சு அவங்க ரொம்ப வேதனைப்பட்டுட்டு இருந்தாங்க. அதனால மெதுவா சொல்லிக்கலான்னு வந்துட்டேன். மெதுவானா எப்பமா? அது வந்து என்ன நந்தினி வந்து போயின்னு இழுத்துட்டு இருக்க? ஏங்க அவ வந்ததும் வராததுமா விசாரணை பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லாத்தையும் அப்புறமா கேட்டுக்கலாம். நீங்க முதல்ல உள்ள போங்க.